வெல்கம் பேக் டு சேனல் ஜோப். சரி, தமிழக காவல்துறையில் பிசி நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, 2ஆம் நிலை காவலர். இன்று முதல் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஆன்லைனில். முழு தகவலை டீட்டெயிலாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, TNUSRB தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் இந்த பணி வந்தாச்சு. ஆன்லைனில் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். சம்பளம் பாருங்கள், 18,200லேருந்து 67,100 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு, 21/8. ஸோ இன்று முதல் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண தொடங்கிடலாம். செப்டம்பர் 21 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதற்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் இதற்கு அப்ளை பண்ணணும். சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை நீங்கள் திருத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கு 25/9 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இதற்கு எழுத்து தேர்வு இருக்குது. அந்த எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா 11ஆம் மாதம் 9ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தேச தேதி தான். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி கால் லெட்டரில் என்ன தேதி, என்ன தேர்வு மையம், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மொத்த காலிப்பிடங்கள் எவ்வளோ ப்ரோ அப்படின்னா 3644 + 21. ஸோ 3665 காலிப்பணியிடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர், அதாவது பிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 2ஆம் நிலை காவலர் பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னா 2833 காலிப்பணியிடங்கள் இருக்குது. சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை இதுவும் பார்த்திங்கன்னா பிசி தான். பட் இந்த துறையில் சிறை மற்றும் சீர்திருத்தத்துறையில் ஆண்களுக்கு ஒரு 142, பெண்களுக்கு ஒரு 38 அப்படின்னு சொல்லி 180 காலிப்பணியிடங்கள் இருக்குது. அதே மாதிரி தீயணைப்பு துறையில் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் 631 பேர் எடுக்கிறாங்க. தீயணைப்பு துறையில் பெண்கள் கிடையாது. 631 காலிப்பணியிடங்கள். இந்த 2ஆம் நிலை காவலர் காவல்துறையில் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்களுக்கு எவ்வளோ, பெண்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2650+ வேக்கன்சி இருக்கா. இதில் வகுப்பு வாரியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக அரசின் படி இவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ளிட்டப்பை டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ சற்று நேரத்தில் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்த விளம்பர செய்தி. ஓகே, இந்த பிசிக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் தேர்ச்சி, அது மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், எங்கே படிச்சிருந்தாலுமே ஓகே தான். 18லேருந்து 26 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/7/2025 இந்த தேதியின்படி 18லேருந்து 26 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு வயது வரம்பில் தளர்வும் கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் என்ன படிக்கணும், என்ன உயரம் இருக்கணும், ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும், இதை எல்லாத்தையுமே நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை இன்னும் இவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை. பட் வந்து நான் எல்லா தகவலுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சீருடை பணியாளர் தேர்வாணையம் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லா தகவலுமே கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தவரையும் பொது பிரிவினர் அப்படின்னா 18லேருந்து 26 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா 28 வயது வரை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னா 31 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக 3650 வேக்கன்சி இருக்குது. அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் வேக்கன்சி வந்து பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பொது பிரிவினர் அப்படின்னா அதில் இருக்கிறதுல 31% பொது பிரிவினருக்கு, பிசிக்கு 26.5. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழக அரசுலேருந்து வழங்கக்கூடிய அந்த ஒதுக்கீடு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்புறம் தமிழ் வழியில் கல்வி படித்தவங்க 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் அவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எழுத்து தேர்வு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 100 மார்க். எழுத்து தேர்வில் பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. பார்ட் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. இதில் வந்து 80 கொஸ்டின், 80 மார்க்கு, 1 hour 20 minutes உங்களுக்கு டைம் தராங்க. ஓகே, அதாவது 80 நிமிஷம், 80 கொஸ்டின், 80 மார்க்கு, 80 கொஸ்டின், 80 நிமிஷம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 40% மொத்தமாக இருக்கக்கூடிய 80 கொஸ்டினில் 40% மார்க்ஸ் நீங்கள் எடுத்துடுறீங்க. 40% கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதினாலே நீங்கள் வந்து ஓகே. அதாவது இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான்.
அதே மாதிரி பார்ட் 2 இருக்குது. இது வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இதில் வந்து ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 45 கேள்விகள், சைக்காலஜிலேருந்து 25 கேள்விகள். ஓகே, 1 hour 20 minutes உங்களுக்கு டைம் தராங்க. ஸோ எழுத்து தேர்வில் ஓவராலாக நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஹைட்டு வெயிட் இது எல்லாத்தையுமே கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி. இது இருந்தால் தான் நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். உயரத்தை பொறுத்தவரையும் ஆண்கள் அப்படின்னா பொது பிரிவினர் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சினா மினிமம் 170 சென்டிமீட்டர்னாவது உயரம் இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டினா மினிமம் 167 சென்டிமீட்டர்னாவது உயரம் இருக்கணும். ஆண்களுக்கு மட்டும் செஸ்ட் அளப்பாங்க. செஸ்ட்டை சுற்றி 81 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகி 86 சென்டிமீட்டர் வரை இருக்கணும். அடுத்து பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா உங்களுக்கான உயரத்தை சொல்லிடுறேன். பொது பிரிவினர் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இது போல் பிரிவில் வரீங்கன்னா 159 சென்டிமீட்டர் வரையும் இருக்கணும். அதாவது குறைஞ்சபட்சம் 169னாவது இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் எலிஜிபிள் இல்லை. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டினா மினிமம் 157 சென்டிமீட்டர்னாவது உயரம் இருக்கணும். போலீஸ் வேலைவாய்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அதாவது ஆண்கள் அப்படின்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 400 மீட்டரை 2.5 நிமிஷத்தில் ஓடி காட்டணும். நீங்கள் நல்லா திடகாத்திரமாக எண்டூரன்ஸாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு சொல்லிடுறேன். கயிறு ஏறுதல் அப்படிங்கிறது கட்டாயம். கயிறு ஏறணும். அது வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் ஏறினீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கும், 6 மீட்டர் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மார்க்கும் வழங்குவாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு லாங் ஜம்ப் அல்லது ஹை ஜம்ப் இருக்குது. இது இரண்டுத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம். எவ்வளோ மீட்டர் நீங்கள் வந்து லாங் ஜம்போ இல்லை ஹை ஜம்போ பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு 4 மார்க்கா 8 மார்க்கா அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து வந்து 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் இருக்குது. இது ரெண்டுத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒன்று. அதில் உங்களுக்கு செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது 100 மீட்டரை சூஸ் பண்ணுறீங்க, 13 செகண்டில் ஓடிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் கொடுத்துட்றாங்க. 15 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க, 15 செகண்ட்ஸ்க்கு மேலே அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையும் லாங் ஜம்ப் இருக்குது. 3 மீட்டர் தாண்டினா 4 மார்க்கும், 3.75 மீட்டர் தாண்டினா 8 மார்க்கும் கொடுக்குறாங்க. கிரிக்கெட் பந்து விட்டெறிதல் அப்படின்னா ஷார்ட் புட் விட்டெறிதல் இருக்குது. இதில் நீங்கள் இது ரெண்டத்தில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100 மீட்டர் ஓட்டம், 200 மீட்டர் ஓட்டம் இருக்குது. இது ரெண்டத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் இதில் வந்து சம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எதில் மெரிட்டில் மாவட்ட அளவில் தேசிய அளவில் பங்கு பெற்றிருக்காங்க. அதற்கான சான்றிதழ்கள் இது இல்லை, அதற்கான வழிமுறையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் படித்து அது தகுதி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அந்த கோட்டாவில் கூட அப்ளை பண்ணலாம். 250 ரூபாங்க உங்களுக்கு ஃபீஸு. ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ முழு தகவலை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.